ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கோலாஜிக்கல் இம்பியலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறோம். எக்கோலாஜிக்கல் இம்பியலிசம் இன் போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் அதை பற்றின சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்கோலாஜிக்கல் இம்பியலிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிட்டிஷ்ட நம்மளோட இந்தியாவை காலனைஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த காலனைல் பவர்ஸை எக்ஸ்ப்ளாய்டேட் பண்ணுறது, அந்த ஈகோசிஸ்டத்தையே எக்கோலாஜிக்கலாகவோ பயாலஜிக்கலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது. எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, transformed the environment of colonized region often to suit their own economic and political need. இப்போ இந்தியாவில் ஏதாவது நல்ல க்ராப்பு, நல்ல மரம் ஏதாவது அவங்களுக்கு அதை வச்சு பயங்கர பெனிஃபிட் இருக்குது, அதை வச்சு அவங்க பைசா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து இப்போ இங்கிலாந்துக்கு அந்த ஸ்பீசஸை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதே போல் தான் அந்த செடி மரம் இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ எக்கோலாஜிக்கலாக என்னென்ன அவங்களுக்கு தேவையோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு அனிமல்ஸாக இருக்கலாம், பேர்ட்ஸாக இருக்கலாம், ஒரு ட்ரீஸு, பிளான்ட்ஸ் இது மாதிரி எதையுமே விடுறது கிடையாது. அவங்களோட எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் நீடு இருந்தால் அந்த காலனைசர் காலனைஸ்டு கண்ட்ரியிலேருந்து, காலனைஸ்டு பிளேஸ்லேருந்து எதை வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஏன் அப்படின்னா அவங்க நம்மளை ரூல் பண்ணுறாங்க, நம்ம அவங்களுக்கு கீழே இருக்கோம். ஸோ நம்மளோட ஃப்ரீடம்க்கே நம்ம ஃபைட் பண்ண மாட்டோம். நம்மளை அடித்தா, நம்மளை கொண்டாலே நம்ம திருப்பி கேட்க மாட்டோம். அப்போது இங்கே உள்ள மரம், செடி, அனிமல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க அவங்களோட வெல்ஃபேருக்காக, அவங்களோட எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் க்ரோத்துக்காக தூக்கிட்டு போகிறது தான் எக்கோலாஜிக்கல் இம்பியலிசம். போஸ்ட் கொலோனியலில் இந்த எக்கோலாஜிக்கல் இம்பியலிசம் எந்த அளவுக்கு ஒரு மெயினான ரோலை ப்ளே பண்ணுச்சு அப்படிங்கிறத இந்த கான்செப்டில் சொல்லியிருப்பாங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன். இது ஒரு இப்போது நம்மளோட கண்ட்ரியில் இல்லாதது, நம்மளோட நேட்டிவாகவே இருக்காது அந்த அனிமல், அந்த பிளான்ட்டு. ஆனாலும் மற்ற கண்ட்ரியில் இப்போ நான் பிரிட்டன்லேருந்து, இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு நிறையா ஸ்பீஷஸ் வந்திருந்துருக்கலாம், நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருந்துருக்கலாம். இப்போ இந்த கருவேல மரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கண்ட்ரியில் உள்ளதே கிடையாது. இது பிரிட்டிஷ்லேருந்து தான் அந்த காலத்தில் விரவுக்காக கொண்டு நட்டினாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அதே போல் தான் அவங்க நம்ம கண்ட்ரியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்க நாட்டில் இருந்து இங்கேயும் கொண்டு வந்தாங்க. இங்கேருந்து அவங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் இவங்க எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சரில் இம்பியலிசம், அதாவது எக்கோலஜிக்கல் இம்பியலிசம் ஒரு ஒரு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு என்விரான்மெண்டல் எக்ஸ்ப்ளாய்டேஷனும் ஒரு கல்ச்சுரல் ஏலியனேஷனும் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கல்ச்சராக இருக்கட்டும், ஒரு நம்மளோட எக்கோலஜிக்கலாக இருக்கட்டும், ரெண்டையுமே எந்த அளவுக்கு அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க, காலனைஸ்டு பீப்புள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்லேவரி எப்படியோ, கல்ச்சர் காலனேஷன் எப்படியோ, அது போல தான் எக்கோலஜிக்கல் இம்பியலிசமும் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்லேவரி அப்படின்னா அடிமைப்படுத்துகிறாங்க, அதுதான் முக்கியம், மற்றபடி இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளோட கல்ச்சரல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் முக்கியம், இது முக்கியம் கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. எந்த அளவுக்கு ஸ்லேவரி கல்ச்சரை நம்ம இம்பார்ட்டண்டாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு எக்கோலஜிக்கல் இம்பியலிசமும் இம்பார்ட்டன்ட். இந்த டேர்மை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃப்ரெட் க்ராஸ்பை அப்படிங்கிறவங்க தான் இந்த கான்செப்டை எக்கோலாஜிக்கல் இம்பியலிசம் அப்படிங்கிற கான்செப்டே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 1986. அவங்களோட புக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. புக் எக்கோலாஜிக்கல் இம்பியலிசம் த பயாலஜிக்கல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளோட க்ராஸ்பை ஆல்ஃப்ரெட் க்ராஸ்பை என்ன ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலனைசேஷன் ஒரு ஒரு ஃபார்ம் ஆஃப் என்விரான்மெண்டல் டெரிட்டரிசம் அப்படின்னு கூட சொல்கிறாரு. அந்த காலனைசேஷனில் என்விரான்மெண்ட்டை ஒரு டெரிட்டரைசேஷனாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் ஆர்கியூ பண்ணுறாரு. எக்காலஜிக்கல் இம்பேக்ட் எந்த அளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும், எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்ச்சர் அண்ட் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ, அதாவது ஸ்லேவரி கல்ச்சர் ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான், அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே போல தான் இந்த எக்காலஜிக்கல் இம்பேக்டும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எக்காலஜிக்கல் இம்பியலிசமும் அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ரோலை ப்ளே பண்ணும் போஸ்ட் கொலோனியல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்.
என்விரான்மெண்டல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா என்விரான்மெண்ட்டை வந்து எப்படிலாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. போஸ்ட் கொலானியல் டெக்ஸ்ட்டில் வந்து ஆஃபன் இதை வந்து நிறைய ஆத்தர்ஸ் வந்து இதை கிரிட்டிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காலனைசர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேச்சுரல் சோர்ஸஸ் இதுலேருந்துலாம் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சுவாங்களோ அது எல்லாமே அவங்க கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போனாங்க. நம்மளோட எக்காலஜிக்கலை வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய ரைட்டர் வந்து என்விரான்மெண்டல் கான்சிக்வன்ஸை வச்சு எழுதுனாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒரு மைனிங்காக இருக்கட்டும், பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் நம்மகிட்ட இருந்து நிறைய டெக்னிக்ஸை வந்து கற்றுக்கிட்டு போனாங்க. காலனைசர் வந்து காலனைஸ்டு பீப்புள்கிட்டேருந்து அவங்களுக்கு எக்கனாமிக்காக பொலிட்டிக்கலாக என்னென்ன ஹெல்ப், அதாவது அவங்களுக்கு ப்ராஃபிட் பெனிஃபிட் வந்து எதுலேருந்துலாம் கிடைக்குமோ அதெல்லாமே எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்விரான்மெண்டல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நான் சொல்கிற டாபிக் எல்லாமே வந்து எக்காலஜிக்கல் இம்பியாலிசமோட வந்து ஒரு கீ தீம்ஸ். நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஹின்ஸாக எடுத்து எக்ஸாமில் வந்து எஸ்ஸே கேட்டாங்க அப்படின்னா ப்ரீஃபாக எழுதுங்க. எக்காலஜிக்கல் இம்பியாலிசம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எக்காலஜிக்கல் இம்பியாலிசம்னா என்ன அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இந்த டேர்ம் வந்து யார் எப்போ காயின் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெட்டிங் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து எழுதலாம். இதே தான் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா இதே நீங்கள் படித்து எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதை வந்து நீங்கள் ஒரு ஹின்ஸாக ஒரு நோட்ஸாக எடுத்துகிட்டு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்றாப்புல நீங்கள் வேறு ரெஃபர் பண்ணி நிறையா வந்து எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இன்வாசிவ் ஸ்பீஷியஸ் அப்படின்னா விலங்குகள், தாவரங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, அக்ரிகல்ச்சர் அது எல்லாமே சொல்கிறாங்க. இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா ஒரு புது ஸ்பீஷியஸை, ஒரு புது அனிமலாக இருக்கட்டும், ஒரு புது பிளான்ட்டாக இருக்கட்டும் நமக்கு வந்து இன்ட்ரோ பண்ணி விடுறாங்க. எப்படின்னா அந்த கொலோனியல் பவர் மூலியமாக நமக்கு ஃப்ரீடம் இல்லாத காலத்தில் நம்ம நாட்டிலேருந்து அவங்க எதை எடுத்துகிட்டு போனாலும் கேட்க முடியாது. அவங்க வந்து எதை கொண்டு வச்சாங்கன்னாலும் அதையும் வந்து நம்மளால் கொஸ்டின் பண்ண முடியாது. ஸோ நிறைய நான் நேட்டிவ் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் எல்லாமே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மூலியமாக ஒரு லோக்கல் எக்கோசிஸ்டம் இருக்கும் இல்லையா, அது வந்து டிஸ்டர்ப் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லிட்ரேச்சரில் வந்து இதை வந்து நிறையா ஆத்தர்ஸ் வந்து நல்ல மெட்டாஃபரிக்கலாக யூஸ் பண்ணி இந்த கல்ச்சரலையும் எக்காலஜிக்கல் வைலன்ஸையும் அந்த கொலானைசேஷன் பீரியடில் எப்படி இருந்தது, எப்படிலாம் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டாஃபரிக்கலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இன்வாசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னா நம்ம நாட்டு வந்து நேட்டிவாக இருக்காது, வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து பிரிட்டிஷ் இங்கிலாந்துலேருந்து வந்து நம்ம நாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். எதுக்காக நான் இங்கிலாண்டையும் பிரிட்டிஷையும் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் வந்து காலனைஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் நேச்சர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெனி போஸ்ட் கொலோனியல் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஹியூமனுக்கும் நேச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய கொலோனியல் டெக்ஸ்ட்டில் போஸ்ட் கொலோனியல் டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு ஹியூமனுக்கும் நேச்சருக்கும் உள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்டிங்கை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹியூமன்ஸ் வந்து நேச்சரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. காலனைசேஷனுக்கு அப்புறமா வந்து பீப்புள் எப்படிலாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு அவங்களாவே வந்து அதிலேருந்து பிரிஞ்சாங்க. இப்போ நம்ம கண்ட்ரிலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேச்சரை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக வச்சு நம்ம வந்து இது பண்ணுவோம். நேச்சரை வந்து இப்போது சூரியனை வந்து நிறைய பேர் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே கும்பிடுவாங்க. அண்ட் வேப்ப மரத்தை வந்து சாமியாக நினச்சிக்குவாங்க. அண்ட் பனை மரத்தை வந்து அப்படி நினச்சிப்பாங்க. அதே மாதிரி தான் நேச்சரும் ஸ்பிரிச்சுவலும் வந்து நம்மளோட கல்ச்சரில் வந்து ஒன்றிணைஞ்சது. அது வந்து காலனைசேஷனுக்கு அப்புறமா என்னென்ன ஆச்சு, அதை வந்து எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த ஹியூமன் அண்ட் நேச்சர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து சொல்கிறாங்க. போஸ்ட் கொலோனியலுக்கு அப்புறமா வந்து இதெல்லாம் என்ன ஆச்சு, அவங்க முன்னாடி வந்து இதெல்லாம் எப்படி போர்ட்ரே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் அண்ட் ரிக்ளமேஷன். ரெசிஸ்டன்ட் அப்படின்னா நம்ம வேண்டாம் நோ சொல்கிற மாதிரி. நிறைய போஸ்ட் கொலோனியல் ஆத்தர்ஸ் வந்து இந்த எக்காலஜிக்கல் இம்பியலிசம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாகவும் அந்த எக்காலஜிக்கல் ப்ராக்டிஸ் இருக்குல்ல, எக்காலஜிக்கல் ப்ராக்டிஸை வந்து இந்த கொலோனியல் நரேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஒரு வைல்டர்னஸ்ஸு, அதாவது வைல்டர்னஸ்ஸு பேரன் லேண்ட் அப்படின்னா ரொம்பவே கொடூரமான ஒரு காட்டு மிரண்டித்தனம்
முட்டாள்தனமான அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நமக்கு வந்து அந்த இதை வந்து அதை எக்காலஜிக்கல் இம்பியலிசமுக்கு நோ சொன்னவங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவங்க, நம்ம வந்து பேக் டு நேச்சர் போகணும், நமக்கு வந்து ரிக்ளமேஷன் வேணும். ரிக்ளமேஷன் அப்படின்னா ரிக்ளைன் பண்ணுறது, ரிக்ளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாமே நிறைய போஸ்ட் கொலோனியல் ஆத்தர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ரைட் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் அந்த கொலோனியல் பீரியடில் வந்து இந்த நரேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து ஒரு வைல்டர்னஸ், பேரன் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதுனதாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சரில் வந்து எக்காலஜிக்கல் இம்பியலிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான தீம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் கல்ச்சர் ஸ்லேவரி வந்து இப்போது ஈகோ சென்ட்ரிசம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான தீமாக வந்து போஸ்ட் கொலோனியலில் இருக்கோ அதே போல் தான் வந்து ஈக்காலஜிக்கல் இம்பியலிசமும் வந்து ஒரு முக்கியமானது. ஏன் அப்படின்னா நம்ம வாழ்கிறதுக்கு வந்து ரொம்பவே அத்தியாவசியமான தேவை வந்து நம்மளோட எக்காலஜிக்கல் சிஸ்டம் அண்ட் என்விரான்மெண்ட். நம்ம வந்து டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டையும் ஈக்கோ சிஸ்டமையும் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஸோ அதிலிருந்து வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் போது நம்மளோட நேச்சர் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுது. அதனால வந்து நம்ம டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் நிறைய வந்து பாதிக்கப்படுறோம். ஸோ அதில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான தீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதில் மூலியமாக வந்து ஹிஸ்டாரிக்கலாக நிறைய இன்ஜஸ்டிஸ் வந்து நடந்தது. ஈக்கோலாஜிக்கல் இம்பியலிசம் மூலியமாக நிறைய போஸ்ட் கொலோனியல் டைமில் வந்து ஆத்தர்ஸ் வந்து எக்காலஜிக்கல் இம்பியலிசம் பற்றி எழுதியிருக்கிற அந்த டெக்ஸ்ட்டில் நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்டர் கனெக்டட்னஸ், பீப்புள் வந்து கல்ச்சரோட எக்காலஜிக்கல் சிஸ்டமோட வந்து ஒரு இன்டர் கனெக்டட்னஸில் வந்து இருந்ததை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம வந்து அதை ரீட் பண்ணுறது மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் யாரால் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலனைசர்ஸால். அவங்க ஃபோர்ஸ் பண்ணப்பட்டும் அவங்க நம்மளோட பீப்புள் மேலே வந்து அதை வந்து திணிச்சு இதெல்லாம் வந்து மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படிங்கிறத ஆத்தர்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணி நிறையா எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மொத்தத்தில் ஈக்கோலாஜிக்கல் இம்பியலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த போஸ்ட் கொலோனியல் டைமில், அதாவது பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்த டைமில் இங்கே இருந்து இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் சம்மந்தமே இல்லாத ஸ்பீஷஸை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர்றது, அண்ட் இங்கேருந்து ஏதாவது பிளான்ட்ஸு, ட்ரீஸு ஏதாவது வந்து அவங்களுக்கு இது மூலியமாக வந்து நிறையா எக்கனாமிக்கல் பவர் கிடைக்கும், நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது, புதுசாக அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வர்றது, இங்கேருந்து நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுட்டு அங்கே போயிட்டு அவங்க வந்து அக்ரிகல்ச்சரில் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, உங்களுக்கு எந்தெந்த ப்ராஃபிட் வந்து எது எது மூலியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ இது எல்லாமே அங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. இது மூலியமாக வந்து நம்மளோட கல்ச்சர், நம்மளோட எக்காலஜிக்கல் வந்து இம்பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆத்தர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. மொத்தமாக இதோட கான்செப்ட் வந்து இதுதான். அண்ட் சம்மரி புரிஞ்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.